कि आप लोग सब खैरियत से होंगे। मैं भी आप ठीक हूँ। रमज़ान की 10वीं आ रहा हूँ अल्लाह हम सबके जुमा को कबूल गुनाहगारों का जन्म माफ पर हर कदम में लाखों करोड़ गुनाह माफ फरमाएगा। हम सब उम्मत मोहम्मद करेंगे। चारों तरफ कहते रहे
இரண்டாவதாக காபாவை பார்ப்பது நன்மை கிடைக்கும். மூன்றாவதாக தன்னுடைய பெற்றோர்களை பார்ப்பது. இதுக்கு நம்ம வந்திருக்கோம். இப்ப இந்த உலகத்துல மூன்று தான். பார்த்தால் நன்மை கொடுக்கும், பார்த்தால் நன்மைகள் எழுதப்படும் ஒரு சோதனை. இதே மூன்று சொல்லு ஒரு ஆணை நம்ம பார்த்து ஓதணும். ஆனா எப்படி அமர்ந்து எப்படி உட்கார்ந்து ஓதணும் அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அமர்ந்து உட்கார்ந்து ஓதுனா நம்முடைய நோயெல்லாம் குறையும். உட்கார்ந்து ஓதுனா நம்ம கிடைக்கும், சமகாலம் போடுவது நம்ம கிடைக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னதை போன்று அமர்ந்து உட்கார்ந்து ஓதினால் என்ன செய்ய நன்மையோடு சேர்ந்து நம்முடைய நோய்கள் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. என்ன சொன்னாங்க பெரியவங்க சொல்றே, ஒரு ஆணை எப்படி உட்காரணும், அத்தாஹியாத்து நாம் எப்படி உட்காரணுமோ அதே மாதிரி உட்கார்ந்து உட்காரணும். அதை எப்படி உட்காரணும், ரெண்டு காலை மடக்கி அப்படிதான் உட்காரணும். இதே போன்று இப்படி குர்ஆன் ஓதினால் நன்மைக்கு நன்மை கிடைக்கும். இன்னைக்கு சயின்ஸ் சொல்ற இன்னைக்கு அத்தையாத்தை போட்டு அமர்ந்து அமருங்க 1 மணி நேரம் 2 மணி நேரம். இதே தான் ரசூலுல்லாஹ் அன்னைக்கு சொன்னாங்க. குர்ஆன் எப்படி ஓதுங்க, அத்தையாத்துல உட்கார்ந்து போட்டு உட்கார்ந்து ஓதுனாக்க உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க நோயெல்லாம் குணமாயிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்த 2 இது. ஒண்ணு என்னங்க, 2 காலையும் மடக்கி அத்தையாத்துல அமர்வது போட்டு அமர்ந்து குர்ஆன் ஓதுங்க. இல்லை என்றால் ஒரு காலை மடக்கி படுக்க வைத்து ஒரு காலை குத்த வைத்து உட்கார்ந்து ஓதுங்க. யார் சொன்னா? ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அப்ப என்ன பெரிய ஒரு சொல்றது, குர்ஆன் ஓதுனா குர்ஆன் கிடைக்கும். நாம் இன்ஷா அல்லாஹ் இப்படி நீங்க ஓதி பாருங்க. சுகர் 500 இருந்து 150 வரைக்கும் எத்தனை வருங்க? 500 இருந்து 150 வரைக்கும் பெரிய ஒரு சோதனை. எப்படி வந்தாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னதை போல உட்கார்ந்து குர்ஆன் ஓதுனா அத்தையாத்துல உட்கார்ந்து ஓதுங்க. இல்லையா ஒரு காலை மடக்கி ஒரு காலை முத்த வச்சு அமர்ந்து நீங்க ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இல்ல அதாவது பிபியா இருந்தாலும் சரி, மற்ற விஷயம் டென்ஷனா இருந்தாலும் சரி, நமக்கு அப்படி கிடையாது. இது யார் சொல்றா? இன்னைக்கு விஞ்ஞானி சொல்றான். அத்தையாத்துல போட்டு உட்காருங்க, எல்லாமே இருக்கு. இதே போன்று பெரிய ஒரு சோதனை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்க சொல்லி காட்டுறாங்க. துஆ கேளுங்க. எப்படி கேளுங்க? துஆ வந்து சமண கால் போட்டு கேட்கக்கூடாது. துஆ வந்து சமண கால் போட்டு உட்கார்ந்து கேட்கக்கூடாது.